இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சூப்பரான ஒரு பூசணிக்காய் சாம்பார் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஒரு குக்கர் எடுத்து 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். ரேஷன் பருப்பு தான் நல்லாயிருக்கும். இது வந்து பரங்கிக்காயும் சொல்லலாம், பூசணிக்காயும் சொல்லலாம். அதை கட் பண்ணி நல்லா அலசிட்டு, காயெல்லாம் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். கேரட் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கோவக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/2 ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 விசில் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்தோடனே எடுத்து கொஞ்சம் அப்படியே கரண்டியில் நல்லா மெசுக்க விட்டுடலாம். நல்லா மெசிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாகவே இருக்கட்டும் காய். அந்த மாதிரி மெசிச்சு விட்டுக்குங்க. இந்த பக்கம் அதே குக்கரை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. எண்ணெயிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம மெசுக்கி வச்சுக்கிற பருப்பு சாம்பார் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுடலாம். நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேன்னு இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு